திரு பிஸ்மி, புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர், நன்றாக நடிக்கக்கூடிய நடிகை, சார் ஒரு பங்களா வீடு அப்படிலாம் கோட்வேர்டில் 3 பேரும் பேசுறீங்க. ஊடகத்துறையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் யாரை சொல்றாங்க அப்படின்னு. எல்லாரையும் இவங்க அதிகார மட்டத்திற்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள், புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறாங்க, பணம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த தொடர்பை வச்சு ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா மற்றும் கைது செய்யப்பட்டிருக்கிற மற்றவங்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவ்வளவு பேரையும் நெருங்கி விசாரிப்பதோ கைது செய்வதோ நடைமுறையில் சாத்தியமா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ இதுவே கூட இப்போ எல்லாரும் சொல்கிறத வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கலாச்சாரம் நீண்ட காலமாகவே இங்கே இருக்கு. அதாவது இல்லாதவங்க 1-2 பேர். ஆமாம், எல்லா மட்டத்திலும் இருக்கு. அது திரைத்துறையிலே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இத்தனை நாள் இது மாதிரி எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இன்னைக்கு இவர்கள் மீது நடவடிக்கை பாஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அடடா சினிமாவில் போதை கலாச்சாரம் அளவுக்கு மீறி போயிடுச்சு, இதை தடுத்தே தீரணும் அப்படிங்கிறது அல்ல. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது, அது உள்ளார போகும்போது அப்படியே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு ஒரு பெரிய நெட்வொர்க்கை இவங்க கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன்னால் நிறுத்துவாங்கன்னு நான் நம்பலை. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான செய்திகளுக்கு ஊடகங்களும் சரி மக்களும் சரி சில நாட்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறொரு பிரச்சனை ஒட்டுமொத்தமாக நம்ம பார்வையே இன்னொரு பக்கம் திரும்பிடுவோம். இதுவும் மெல்ல கடந்த காலத்துல ஒரு நடிகர் சூதாட்டம் விடுதி நடத்தினாரு, செய்திகள் வந்தது. ஆனா என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா அது பல்வேறு ஊடகங்களில் செய்தியாக அந்த நடிகரை பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச விசாரணைக்கு கூட அழைக்கல. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று, அந்த செய்திங்கிறது வதந்தி கிடையாது, மிக மிக உண்மையான விஷயம். ஆனால் காவல்துறை அந்த அளவுக்குலாம் போகவே இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இப்போவும் அந்த சூதாட்ட விடுதி நடந்துகிட்டு இருக்கு. அந்த நடிகர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு நெருக்கமான பல நடிகர்கள் அங்கே போய் சீட்டாடுறதாலாம் நமக்கு செய்திகள்லாம் வந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல, நம்பலை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு சிலரை இதுக்குள்ளார இழுத்து விடுவதற்கும் சில கணக்குகளை தீர்ப்பதற்கும் பயன்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களே நீங்கள் பார்த்துருக்கலாம், அரசியல் ரீதியான கணக்கு. ஆமாம், அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த நடிகையை நோக்கி போகுது, இந்த நடிகை யார் தெரியுமா, இவருக்கு நெருக்கமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புனைக்கதைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆதாரங்கள் இல்லாம இதுல கைது நடவடிக்கையோ இல்ல விசாரணைக்கு அழைப்பதற்கான சம்மன் அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல நகர முடியாது இல்லையா? இல்ல, அது கரெக்ட் தான். அதே நேரம் நீங்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப ஆதாரங்கள் அடிப்படையில் மட்டுமே காவல்துறை யாரையும் விசாரிக்கிறது இல்லை. இப்ப நம்ம எல்லாம் ஊடகத்தில் இருப்பதால் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், காவல்துறை ஒரு குறிப்பிட்ட நபரை அவர்கள் செலிபிரிட்டியாக இருக்கும் பட்சம் இவங்களை விசாரணைக்கு கூப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை முதல்ல வர வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த செய்தியின் அடிப்படையில் நாங்கள் அவங்களை விசாரணைக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கிற உத்தியெல்லாம் காவல்துறை பல வழக்குகளில் கையாண்டதை நம்ம பார்க்குறோம். அதனால இவங்க நினைச்சா யாரை வேணாலும் விசாரணைக்கு கூப்பிட்டுட முடியும். அதே நேரம் நீங்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு தான் இந்த ஆதாரங்கள்லாம் தேவை. விசாரணைக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திரு சேகர்மாணிக்கம், இது தேசிய பிரச்சனை, மாநில அளவில் போதை பிரச்சனையை கட்டுப்படுத்துவது சிரமம்னா இது தொடர் கண்காணிப்புக்கு உட்படுத்தி போதை மருந்து புழக்கத்தை கட்டுப்படுத்துவதுங்கிறது இயலாத காரியமா? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் எல்லா ஸ்டேட்லயும் இந்த சென்ட்ரலி நோடல் ஏஜென்சி இருக்கு, நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, இவங்க எல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் இன்னும் சரியா வரலன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் ஒரு ஜெல் ஆகணும், ஒரு இதுக்குள்ள ஜெல் ஆகி இது ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க நம்ம இப்ப செலிபிரிட்டி பத்தி பேசும்பொழுது இது ஒரு விஷயத்த நம்ம டைமென்ஷனை கவனிக்க மறந்துட்டோம். இவங்கள ஈஸியா பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நிறைய இன்ஃபார்மர் அவங்கள காசிப்லேயே நிறைய வெளியே வந்துடும். ஒரு செலிபிரிட்டி குரூப் இருந்துச்சுன்னா அவங்கள பத்தி நிறைய சாதாரண குப்பன்னு சுப்பனும் பண்ணா கூட தெரியாது. இது செலிபிரிட்டி குரூப், டெஃபினட்டா அவன் தெரியும். இதுல சில விஷயங்கள் நம்ம வெளிப்படையா பேச முடியாது. ஆனா டார்கெட்டட் குரூப்னு இருக்கும். அவர் சொன்ன மாதிரி சில விஷயங்களை ப்ரோ இந்த விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் இதெல்லாம் போகும். ஆனா இப்போ ஒழிக்கணும்னு சொன்னா சினிமா உலகத்துல ஒரு எத்திக்ஸ் இருக்கா அதை பார்க்கணும். அவங்க அசோசியேஷன் இருக்கு, அவங்களுடைய நிறைய இருக்கு, அவங்களுக்குள்ளே ஒரு இதெல்லாம் ஒரு பேசியும் தீர்க்கணும். இதுக்கு அவங்களும் ஒரு முடிவு கட்டணும். ஒரு நடிகர் பின்னடைவு ஒரு பினான்சியல்னா உடனே அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது பண்ணலாம். அவர் போதைக்கு போக முடியாம தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வைக்கலாம். அவங்க சினிமா உலகத்துல அவங்க அதை பத்தி கவலைப்படல,
பணம் இருக்கு, எதை வேணாலும் பண்ணிட்டு போலாம், நாங்க இப்படி பண்றோம், நீங்க என்ன கேக்குறதுன்னு மாட்டினாங்கன்னா அதுக்கப்புறம் அது அவங்க வேற மாதிரி பண்ணிக்குவாங்க. நான் பொதுவா சொல்றேன், இது வந்து சினிமா உலகம் மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸு, ஈவன் வந்து யங்ஸ்டர்ஸ், பாக்கி இன்னும் நல்ல குடும்பத்துல இருந்து வரவங்க கூட இதுக்கு அடிமை ஆகிறதுக்கு முக்கிய காரணம் போதைப் பொருள் கிடைக்கிறது. அது ஒண்ணு. அதை தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு பல விஷயங்கள்ல வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணும். இல்ல இப்ப வெளிநாடுகள்ல இருந்து வருது அப்படின்னா ஒண்ணு கடல் வழியா வரணும், இல்ல வான் வழியா வரணும். அங்கேயும் கட்டுப்பாடுகள் இருக்கு. போர்ட் மூலமா வந்தாலோ ஏர்போர்ட் மூலமா வந்தாலோ அங்கேயும் கண்காணிக்கிறாங்க. மாநிலங்களுக்கு இடையே போதை மருந்து புழக்கம் நடக்குது, பரிமாற்றம் நடக்குதுன்னா அங்கேயும் எல்லையில சோதனை சாவடிகள்லாம் இருக்கு, அங்கேயும் கண்காணிக்கிறாங்க. இதை மீறி இவ்வளவு சரளமா அந்த புழக்கம் நடக்குதா? ஆமா ஆமா, சரி, நீங்க சொல்றதே புரியுது எனக்கு. கடல் வழியா வரணும்னா கடற்கரை எவ்வளவு பெருசு, நம்மளுடைய நாட்டுடைய கடற்கரை எவ்வளவு பெருசு, எல்லா இடத்துலயும் போட்டு இருக்கு, கஸ்டம்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்க வேணாலும் போட்ல கொண்டாந்து நிறுத்திட்டு போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க வேணாலும் பண்ணலாம். பாம்பேல எல்லாம் சில கடற்கரைகளுக்கு வந்து யாருமே போக மாட்டாங்க, அங்க ஸ்மக்லிங் இன்னும் நடந்துட்டு இருக்கு, அங்கேயும் கொண்டு வரலாம். எங்கெங்க ஸ்மக்லிங் நடக்குதோ எல்லாம் கோஸ்ட் கார்டு இருக்கு, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கோஸ்டல் போலீஸ் இருக்கு, அவங்களும் ட்ரை பண்றாங்க. இதுக்கு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை நல்லா ஸ்டடி பண்ணி, இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை கரெக்டா அனலைஸ் பண்ணி, அதுக்கு வந்து அதனுடைய தலைமை அதிகாரிகள் வந்து அது சரியான இதுல கொண்டு போனாக்கா இது கட்டுப்படுத்த முடியும். இந்த போர்ட்டு வான்வழி வர்றத வந்து கஸ்டம்ஸ் இது அதுலயும் மீறி வர்றது வந்து வயலேஷன்ஸ் இருக்கும். சில பேர் வந்து சில கவர்மெண்ட் அபிஷியலே வந்து கனைவன்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், இல்லாம இருக்காது. அது மாதிரி இடத்துல வந்து மேலதிகாரிகள் தான் அது வந்து சரி பண்ணணும். அதுக்கு வந்து டிராப்பிங் சிஸ்டம் இருக்கு, அது வந்து செக்கிங் இருக்கு, மேலதிகாரிகளுடைய சூப்பர்வைசன் சர்வேலன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என்ன காம்ப்ரஹென்சிவ் பாலிசி இருக்கு, எல்லா ஸ்டேட்டும் ஆளுக்கு ஒண்ணு பேசுறாங்க. எங்க ஸ்டேட்ல கிடையாது, அவங்க ஸ்டேட்ல இருக்கு, இந்த ஸ்டேட்ல கிடையாது, இப்படி சொல்லிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. இப்ப பஞ்சாப்ல நிறைய இருக்கு. தேசிய பிரச்சனையா பார்த்து தேசிய பிரச்சனையாக பார்த்து தேசிய அளவிலான ஒருங்கிணைப்போடு இது அணுகும் இந்த பிரச்சனை. நேஷனல் இது வந்து இது பெரிய பிரச்சனை. நேஷனலுடைய இதே எக்கனாமி மட்டும் இல்ல, நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனும் போயிடும். இப்படி பண்ணா இந்த ஜெனரேஷனே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எத்தனை குழந்தைகள் வந்து ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் வீணா போனா நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் மனித வளமே பாதிக்கும். யார் இருப்பா? மனித வளம் தான் பாதிக்கும், வேற ஒன்றும் பாதிக்கும் பெருசா. இப்ப சம்பாதிச்சு கொண்டு போய் அவன் பாட்டுக்கு உள்ள வச்சு மணி லாண்டரிங் பண்ணி கொண்டு போயிடுவான். இத வந்து சரியா போக்கஸ் கொண்டு வரணும்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட், கவர்மெண்ட் எல்லாம் கூடி சேர்ந்து ஒருத்தர் ஒண்ணு வேணாம். நானே வேலை பார்த்த ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு 20-30 டிஸ்ட்ரிக்ட் இருந்தா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பிடிச்சா அந்த எஸ்பி வந்து பயந்துருவாரு. அவர் என்ன சொல்லுவாரு, ஐயோ என்னுடைய வேலை போயிடுமோன்ட்டு. சோ இது மறைக்கிறதுக்கு வேற வேற காரணங்கள்லாம் வரும். இதெல்லாம் மாறி எதையுமே வந்து அதாவது வந்து அதிகாரிகள் மேல கொண்டு போய் பாவத்தை போடுறதை விட பழிய போடுறதை விட இது ரூட் காசை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சரி கட்டணும். ஒரு நானே சொல்றேன், கேம்பேன்னு ஒரு ஊர்ல அது ஒரு இடத்துல 1/2 கிலோ அபிநவ் குடிச்சாங்க. நான் இருந்து அப்ப 1990 இல்ல, அப்போ 1987ல. அப்ப வந்து அந்த இன்ஸ்பெக்டர் இது பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணணும். நான் சொன்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் வந்து அதை வந்து சரியானபடி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அது பண்ணலான்ட்டு. அதுக்குள்ள அவங்க நார்காட்டிக் பீரோ அவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களே பேரலல் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பார்த்தப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்பதான் இறங்கி இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணுவான் இன்ஸ்பெக்டர், உடனே அவங்கள வந்து இதெல்லாம் வந்து ரூட் காசஸ் சரியானபடி பிரச்சனையுடைய அடி ஆழம் வரைக்கும் சென்று அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கறத புரியுது நீங்க சொல்றது. பேசும்